நலத்திட்டங்கள் விளங்க ஆதார் அட்டை போல தமிழ்நாடு அடையாள அட்டை விஜயின் வாக்குறுதி. தாவேகா ஆட்சி அமைந்தால் ஆதார் அட்டை போன்று தமிழ்நாடு அட்டை அடையாள அட்டை உருவாக்கப்பட்டு ஏஐ தரவுகளுடன் லஞ்சம் இல்லாத நலத்திட்டங்கள் மக்களுக்கு வழங்கப்படும் என கன்னியாகுமரியில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் விஜய் தெரிவித்துள்ளார். தாவேகா தலைவர் விஜய் நேற்று மாலை கன்னியாகுமரியில் ரோட் ஷோ நடத்தினார். முன்னதாக மகாதானபுரம் ரவுண்டானாவில் வேனை விட்டு கீழே இறங்கி ரவுண்டானாவை சுற்றி விசில் ஊதியபடி சைக்கிள் ஓட்டினார். அப்போது அங்கு திரண்டிருந்த தாவேகா தொண்டர்கள் கரகோஷம் எழுப்பினர். பின்னர் அங்கிருந்த சிறிய மேடையில் ஏறி விஜய் பேசும்போது தாவேகா ஆட்சி அமைந்தால் லஞ்சமின்றி ஒவ்வொருவருக்கும் நலத்திட்டங்கள் போய் சேரும் என தெரிவித்துள்ளார். இதற்காகவே ஆதார் அட்டை போன்று தமிழ்நாடு அடையாள அட்டை உருவாக்கப்பட்டு ஏஐ தரவுகளுடன் லஞ்சமில்லாத நலத்திட்டங்கள் வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். தற்போது அரசு அலுவலகங்களில் லஞ்சம் கொடுத்தால்தான் வேலையாகிறது. இந்த லஞ்சம் அதிகாரிகளுக்கு மட்டுமின்றி அமைச்சர்களுக்கும் செல்கிறது. பட்ஜெட் ஒரு ஆவணமாக மட்டும்தான் நமக்கு தெரியும். இந்த நிதி எங்கே செல்கிறது என தெரியாது. அந்த சிதம்பர ரகசியம் போன்று ஸ்டாலின் சார் ரகசியமாக உள்ளது என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 10.5 லட்சம் கோடி கடன் சுமை உள்ளது. அரசின் ஒவ்வொரு செலவும் நம் பிள்ளைகள் கிராம திட்டங்களில் இருந்து திருடப்பட்டது. இது ஒரு தலைமுறைக்கான தேர்தல். 4 முனை போட்டி என்பது எதுவும் இல்லை. இங்கு திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இருமுனை போட்டி உள்ளது. தாவேகா ஆட்சி அமைந்தால் இந்தியாவின் ஏஐ தலைநகரமாக தமிழ்நாடு மாற்றப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் ஏஐ தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் உருவாக்கப்படும். தமிழகத்தின் மக்கள் நலத்திட்டங்களை பெற பிரத்யேக கார்டு வழங்கப்படும். நலத்திட்டங்களை பெற விண்ணப்பிக்க வேண்டிய தேவையில்லை. ஏஐ தொழில்நுட்பத்துடன் உதவியுடன் அரசு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படும். வெற்றி தமிழ்நாடு சூப்பர் செயலி உருவாக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மக்களுக்கு ஆலோசனை வழங்கும் வகையில் புதிய இணைய சேவை உருவாக்கப்படும். 10,000 கையெழுத்துகளுடன் மனு அளித்தால் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஏஐ சிட்டி உருவாக்கப்படும். தமிழகத்தின் முக்கிய மாநகரங்களில் ஏஐ புத்தாக்க மையம் உருவாக்கப்படும். எனவே ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கள். இது ஒரு விசில் புரட்சி தேர்தலாக இருக்கட்டும் என தெரிவித்துள்ளார்.